ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவத்கீதை தியான ஸ்லோகத்துல இரண்டாவது ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ வேதவியாசருக்கு நமஸ்காரம் செய்வதாக அமைந்துள்ளது. பகவான் ஸ்ரீ வேதவியாசருக்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நம் தேசத்தின் அறிவு பொக்கிஷங்கள் எல்லாம் பாரத நாட்டுல என்னென்ன அறிவு களஞ்சியங்கள் இருக்கிறதோ, இந்த 18 மகா புராணங்கள், பிரம்மசூத்திரம், இப்படி ஆச்சரியமான மகாபாரதம், இது போன்ற எல்லா நூல்களையும் நமக்கு அருளி செய்தவர் பகவான் வேதவியாசர். அது மட்டுமல்ல, வேதங்களை 4ஆக வகுத்து இன்றும் வேதத்தை கற்கின்ற ஒரு சம்பிரதாயம் உயிரோட்டத்துடன் இருக்கிறது. இந்த சனாதன தர்மம் தழைத்து ஓங்குகிறதுன்னு சொன்னா அது அந்த மகா புருஷரான பகவான் ஸ்ரீ வேதவியாசரால தான். காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அருமையாக பகவான் வேதவியாசருடைய பெருமையை சொல்வாங்க. என்னன்னா, பகவான் வேதவியாசருடைய விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தோல்ல சுமந்து கொண்டு தெரு தெருவாக ஊர்வலம் போகலாம் போல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். நம் தர்மத்தின் மூல புருஷர் அப்படின்ற ஒரு தலைப்புல தெய்வத்தின் குரல்ல பேசியிருப்பாங்க. ரொம்ப அருமையா இருக்கும். பகவான் வேதவியாசருக்கு நாம் ஒவ்வொருவரும் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். முக்கியமா இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது முதல்ல பகவத்கீதை அன்னைக்கு நமஸ்காரம் செய்தோம். அடுத்தது இதை தொகுத்து நமக்கு கொடுத்த பகவான் ஸ்ரீ வேதவியாசர். ஏன்னா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். அது அவர் மொழியில அவர் பேசியிருப்பார். உண்மையிலே என்ன பேசினார் அப்படிங்கிறத இந்த மகாபாரதத்துக்குள்ளே தானே பார்க்கிறோம் நம்ம. ஆக இந்த ஸ்லோகங்கள் நமக்கு கிடைக்கிறது, நமக்கு அது பயன்படுகிறது என்று சொன்னால் அது பகவான் ஸ்ரீ வேதவியாசரால தான். இல்லாட்டி பகவான் உபதேசம் செய்தார் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்போம். பாகவதமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், பகவான் வேதவியாசருடைய சொற்கள் ஒவ்வொன்றும் அப்படிங்கிறத நம்ம நினைவுல கொள்ளணும். அதை படிக்கும் பொழுதே ரொம்ப ஒரு நன்றி உணர்வோட படிக்கணும். இதெல்லாம் ரிஷி கடன். நாம இந்த பகவத்கீதா சாஸ்திரத்தை நன்றாக கற்று உள்வாங்கி இதன்படி வாழ்ந்து இதன் மயமாக வாழ்ந்து நிறைய பேருக்கு இதை கற்றுக் கொடுத்து விட்டு போகணும். அப்பதான் அந்த ரிஷி கடன் போகும்னு சொல்லுவாங்க. கடன் பட்டிருக்கும் பகவான் ஸ்ரீ வேதவியாசருக்கு. ஸ்லோகத்தை படிக்கலாம். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர येन त्वया भारत तैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. வியாச பகவானே, தே நமஹ அஸ்து, உங்களை நமஸ்காரம் செய்கிறோம், உங்களுக்கு நமஸ்காரங்கள் உரித்தாகுக. நீங்கள் எப்படிப்பட்டவர்? விஷால புத்தே, விஷாலமான புத்தி படைத்தவர், பரந்த மனப்பான்மை உடையவர், உங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. வியாசோச்சிஷ்டம் ஜெகத் சர்வம், வியாசருடைய எச்சில் படாத விஷயங்கள் உலகத்துல எதுவும் இல்லை, எல்லாத்த பத்தியும் அவர் பேசியிருக்கார் என்று சொல்வார்கள். விஷால புத்தி படைத்தவரே. விஷால புத்தினா என்ன? இந்த உலகத்துல எப்படி வாழணும், எப்படி நம்ம அத்தனை பேரும் ஒருவருடன் ஒருவர் பரஸ்பரம் அன்பு நிறைந்தவர்களாக ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொண்டு எப்படி வாழணும் என்ற தர்ம சாஸ்திரத்தையும் உண்மையை உணரக்கூடிய தத்துவ சாஸ்திரத்தையும் அபரிமிதமாக அருளி இருக்கக்கூடியவர் பகவான் ஸ்ரீ வேதவியாசர் தான். விஷால புத்தி. சும்மா யாரோ ஒருத்தவங்களுக்கு செஞ்சது, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு செஞ்ச அப்படி இல்லை. மனித குலம் முழுமைக்குமான அதி ஆச்சரியமான அற்புதமான நாம் இன்றும் பயன்படுத்தக்கூடிய உபதேசங்களை அருளியவர் பகவான் ஸ்ரீ வேதவியாசர். அவர் எப்படிப்பட்டவரா? அவருடைய கண்கள் எப்படி இருக்கும்னு வர்ணிக்கிறார். புல்ல அரவிந்த ஆயத்த பத்ர நேத்திர, நன்றாக மலர்ந்த தாமரை. தாமரையில ஒரு இதழ் எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும், அது போன்று நல்ல அழகான விஷாலமான கண்களை உடையவர். விஷாலமான கண்களை உடையவரே, பரந்த புத்தி படைத்தவரே, பகவான் ஸ்ரீ வேதவியாசரே, உங்களை நமஸ்காரம் செய்கிறோம். உங்களுடைய பெருமை என்ன தெரியுமா? ஏன துவயா, ஏனனா எப்படிப்பட்ட உங்களால், எவரால், எப்படிப்பட்ட உங்களால் எவரால், பாரத தைல பூர்ணக, இந்த மகாபாரதம் என்ற எண்ணெய் நிரப்பப்பட்ட பிரதீபக, பிரதீபகன்னு சொன்னா விளக்கு, ஞானமயகா பிரதீபக, ஞானமயகா பிரதீபகன அறிவு சுடர். ஒரு அறிவு சுடர் அப்படி விளக்கு எரிகிறது. அதற்கு எண்ணெய் எதுன்னு பார்த்தா மகாபாரதம். ஏன்னா மகாபாரதத்துக்குள்ளதானே பகவத்கீதை இருக்கிறது. ஆக மகாபாரதம் எண்ணெய், அதில் ஒளிரக்கூடிய பகவத்கீதை தரக்கூடிய அந்த ஞானம் என்பது சுடர், அந்த விளக்கு. அதுக்கு எண்ணெயாக இருப்பது மகாபாரதம். பிரஜ்வாலிதகன, நன்றாக ஒளிர்கிறது. பகவத்கீதா சாஸ்திரம் இன்றைக்கு
எல்லோராலும் படிக்கப்படுகிறது. நம்ம சொல்றோம் ஸ்ரீகிருஷ்ணரோட காலம் 5000 வருடங்களுக்கு முன்புன்னு சொல்றோம். இன்றைக்கும் பகவத்கீதை என்பது ரொம்ப ரெலவெண்டான ஒரு சாஸ்திரமாக இருக்கிறது. டைம் டெஸ்டட் விஸ்டம்னு சொல்லுவோம். இன்றைக்கும் இது பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த ஒரு இன்றைக்கும் அது எரிந்து கொண்டிருக்கிறது. விளக்கு ஏத்தினோன்னு சொன்னா சாதாரண விளக்கு ஏத்தினா அணைஞ்சு போயிடும். இந்த விளக்கு பாருங்க, மகாபாரதம் என்ற எண்ணெய் நிரப்பி அவர் ஏற்றிய இந்த ஞான தீபம், இந்த அறிவொளி சுடர் இன்றும் எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு அணையா விளக்காக ஏற்றி வைத்திருக்கிறார் பகவான் ஸ்ரீ வேதவியாசர். இன்றும் ஒளிர்கிறது, நம்முடைய மனங்களில் உள்ள அறியாமையை போக்குகிறது, மனித குலத்திற்கே அத்தனை உயிரினங்களுக்கும் நன்மையை பயக்கிறது. இது இந்த பகவத்கீதையாகிய அறிவுச்சுடர். அதற்கு எண்ணெயாக இருப்பது மகாபாரதம். இந்த அறிவுச்சுடரையும் இந்த எண்ணெயையும் நமக்கு வழங்கியவர் பகவான் ஸ்ரீ வேதவியாசர். அவருக்கு நாம் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.